பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் மக்களை இன்று சந்திக்கிறார் தவிக தலைவர் விஜய். இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அது அமைய இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியை, அதாவது விமான நிலையம் அமைய இருக்கக்கூடிய அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். 900 நாட்களுக்கு மேலே போராடி வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த போராட்ட குழுவிற்கு ஆதரவு தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று அந்த போராட்ட குழுவினரை சந்திக்க இருக்கிறார். முன்னதாக அந்த போராட்டம் நேற்றைய தினம், அதாவது 19ஆம் தேதிக்கு நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. காவல்துறையிடம் அனுமதி கோரியிருந்தார்கள். 19 அல்லது 20 இந்த 2 தேதிகள்ல ஒரு தேதிக்கு அனுமதி கோரியிருந்தார்கள். அதன்படி இன்றைய தினம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. என்ற பொழுதும் இந்த சந்திப்பு நிகழ்ச்சி, அதாவது அந்த போராட்ட குழுவினரை விஜய் சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை எந்த இடத்தில் நடத்துவது என்று தொடர்ந்து குழப்பம் நீடித்து வந்தது. அந்த ஏகனாபுரம் என்ற அந்த கிராமத்துல போராட்ட குழுவினர் அங்கே இருக்கிறார்கள். அந்த கிராமத்திலேயே சந்திப்பதாக அனுமதி கேட்டிருந்தார்கள். ஆனால் அங்கே பாதுகாப்பு குறைபாடுகள் நிறைய இருக்கிறது. அங்கே பல்வேறு இடங்கள்ல இருந்து வரக்கூடிய வழி இருக்கிறது, விவசாய நிலங்கள் இருக்கிறது, நீர்நிலைகள் இருக்கிறது. எனவே கூட்டம் அதிகமாக கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த இடத்தில் அனுமதிக்க முடியாது என்று காவல்துறை தரப்புல மறுத்துவிட்ட நிலையில் அதற்கு மாற்றாக இந்த மேலப்படூர் என்ற ஒரு பகுதியில ஒரு தனியார் திருமண மண்டபம், அந்த மண்டபம் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு இருக்கிறது. பெரிய அளவுல அதிக அளவுல மக்கள் நின்று பார்க்கக்கூடிய அளவுல ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யக்கூடிய அளவுல பெரிய பரப்பளவு கொண்ட இந்த இடத்துல, அதாவது திருமண மண்டபத்தினுடைய வீனஸ் என்ற திருமண மண்டபத்தினுடைய வளாகத்தில் தான் இந்த ஏற்பாடு, இந்த விஜய் அந்த மக்களை சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக காவல்துறையிடம் அவர்கள் கேட்டிருந்த அனுமதியின் அடிப்படையில் அது வழங்கப்பட்டு இந்த இடத்தில் மாற்றாக இந்த இடத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை தரப்புல பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த போராட்ட குழுவினர் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களைச் சேர்ந்தவர்கள், 11 கிராமங்களை சேர்ந்தவர்கள் மட்டுமே இங்கு வர வேண்டும். பொதுமக்கள் வெளியூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தாவேகா நிர்வாகிகள் மற்றும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய பகுதி வாரியாக இருக்கக்கூடிய கட்சியினர், தொண்டர்கள், இவர்கள் வரலாம். வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அனுமதிக்க முடியாது என்று காவல்துறை இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த போராட்ட குழுவினரை நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய, இந்த சந்திப்பு நடைபெறக்கூடிய அந்த திருமண மண்டபத்திற்கு அழைத்து வருவதற்காக வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தாவேகா சார்பில் ஏகனாபுரம், பரந்தூர் உள்ளிட்ட அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்கள் வசிக்கக்கூடிய அந்தந்த பகுதிகளுக்கும் வாகனங்கள் சென்றிருக்கிறது. தற்பொழுது வரை 20 வாகனங்கள் அந்த கிராமங்களுக்கு சென்றிருக்கிறது. அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடியவர்கள், இந்த போராட்ட குழுவினர் இங்கே அவர்கள் அழைத்து வருவதற்காக வாகனங்கள் மூலமாக அழைத்து வருகிறார்கள். அப்படி வெளிநபர்கள் வருகிறார்கள் என்றால் அவருடைய தனியார் வாகனங்கள்ல வர வேண்டியிருக்கும், அவருடைய தனி வாகனங்கள்ல வர வேண்டியிருக்கும். அப்படி தனி வாகனங்கள் வரும்பொழுது அவர்களை சோதித்து அவர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு உள்ளே அனுமதிப்பது என்பது காவல்துறைக்கு சவாலான, சிக்கலான ஒரு பாதுகாப்பு நடைமுறையாக இருக்கும். ஆனால் இப்படி வாகனங்கள்ல தாவேகா கட்சியினர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த வாகனங்கள்ல அந்த கிராமத்திற்கே சென்று அவர்களை அழைத்து வரும்போது அந்த வாகனங்களை அப்படியே உள்ளே அனுமதிக்கிறார்கள். தற்போதிலிருந்தே அந்த கட்சியினர் வர தொடங்கி விட்டார்கள். காலையிலிருந்து வர தொடங்கி விட்டார்கள். இந்த சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த இடத்துல 11:30 12:30க்குள் விஜய் அந்த நிகழ்ச்சியிலே அவர்களை பங்கேற்று அந்த போராட்ட குழுவினரிடம் கருத்து கேட்கலாம். அங்கே அவர் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பேசிவிட்டு இந்த 1 மணி நேரத்திற்குள் இந்த நிகழ்ச்சி முடிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கான அனுமதி தான் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு முன்பாக இங்கே அப்படி அந்த பொதுமக்களை அழைத்து வந்தால் அவர்களை எங்கெங்கெல்லாம் அவர்கள் நிற்க வைக்கலாம் என்று அதற்கு தனித்தனியாக தடுப்புகளை அமைத்து, தாவேகாவினுடைய மாநாட்டில் எப்படி தனித்தனியான ஒரு தடுப்புகளை அமைத்திருந்தார்களோ அதே போன்று இங்கேயும் 4 பகுதியிலையும் இது போன்ற தடுப்புகளை அமைத்திருக்கிறார்கள். மைய பகுதியில சாலை, அதாவது அங்கிருந்து உள்ளே இந்த திருமண்டபம் இருக்கக்கூடிய அந்த பகுதி என்பது ஒரு ரெசார்ட் போன்று இருக்கிறது. அதிலே அவர்கள் அந்த உள்ளே செல்லக்கூடிய அந்த பாதை வழியாக சென்றால் அந்த மைய பகுதியில வாகனத்தை நிறுத்திவிட்டு வாகனத்தில் இருந்தபடியே விஜய் பேச இருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். வாகனத்தில் நின்றபடியே அவர் 4 புறமும் பார்த்தவாறு ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்தவாறு அவர் பேச இருக்கிறார் என்றும், அந்த 1 மணி நேரத்திற்குள் அவர் அவருடைய பேச்சு மற்றும்
அந்த போராட்ட குழுவினரிடம் கருத்து கேட்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது நடக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். முன்னதாக அதற்கான பல்வேறு ஏற்பாடுகள், அந்த பொதுமக்கள் நின்று பார்ப்பதற்கு ஏதுவாக பெட்டி போன்ற அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தடுப்புகள், அவர்களுக்கான குடிநீர் மற்றும் கழிவுநீர் உள்ளிட்ட அங்க இருக்கிற கழிவறை உள்ளிட்ட ஏற்பாடுகளும், அடிப்படை வசதிகளும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரும் தற்போதிலிருந்தே பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார்.